Hey everyone! In today's video, let's learn what is Lippan art. This is Anu. Welcome back to Treasury Crafts. இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் குஜராத்தி மட் அண்ட் மிரர் ஒர்க் தான் லிப்பான் ஆர்ட். அங்கே இருக்கிற பீப்புள் மண்ணையும் அனிமலோட வேஸ்ட்டையும் மிக்ஸ் பண்ணி மாவு மாதிரி எடுத்துகிட்டு அதில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஆர்ட் ஒர்க் பண்ணி மிரர் வச்சு டெக்கரேட் பண்ணுறதுக்கு பேர் தான் லிப்பான் ஆர்ட். அதை எப்படி வீட்டில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் வச்சு பண்ணுறதுன்னு எனக்கு பார்க்கலாம். இந்த மாதிரி கார்ட்போர்ட் பீஸ் ரவுண்ட் ஷேப் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 பீசஸ் திக்னஸ்க்காக எடுத்திருக்கேன். அது ரெண்டுத்தையும் க்ளூ வச்சு ஒட்டி எடுத்துக்கோங்க. கார்ட்போர்டுக்கு பதிலாக எம்டிஎஃப் பேஸ் இல்லை உடன் பேஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அந்த கார்ட்போர்ட் பீசஸை ஒட்டிட்டு இப்போது அந்த சைடில் இருக்கிற ஹோல்ஸை கவர் பண்ணுறதுக்கு நான் மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணுறேன். இந்த டேப் இல்லாட்டி நியூஸ் பேப்பர் ப்ளஸ் க்ளூ வச்சு கூட கவர் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு சன்ஃப்ளவர் வால் டெக்கர் வீடியோவில் செஞ்சு காட்டியிருக்கேன். அதோட வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ டேப்பை இந்த மாதிரி ஒட்டிட்டு சைடில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒட்டினீங்கன்னா சுருக்கம் இல்லாமல் ஒரு நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். இதுக்கு மேலே ஒரு லேயர் ஜெஸோ அப்ளை பண்ணிட்டீங்கன்னா பேஸ் ரெடி ஆகிடும். இந்த ஜெஸோ அந்த கார்ட்போர்டை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கும். அது போக ஒரு நல்ல ப்ரைவர் மாதிரி இருக்கும். மேலே ஏதாவது ஆர்ட் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒரு நல்ல பேஸ் கிடைக்கும். அதுக்காக தான் ஹோம்மேட் ஜெஸோ ரெசிபி நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர அதோட லிங்க்கை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா காயட்டும். இந்த மாதிரி சீடி எடுத்துகிட்டு நல்லா சூடான தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு வேணுங்கிற ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணுறேன். மிரர் இல்லாட்டி இந்த மாதிரி சீடி யூஸ் பண்ணலாம். ஸோ அதுலேயுமே ஓரளவுக்கு ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். லிப்பான் ஆர்ட்னாலே அதில் மிரர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மெட்டீரியல். உங்ககிட்ட மிரர் இல்லாட்டி இந்த சிடி ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். பார்க்குறதுக்கு கிராஃப்ட் மிரர்ஸ் மாதிரியே இருக்கும். இப்போ ஒரு டியர் ட்ராப் ஷேப் வரைஞ்சி வச்சுருக்கேன். அதையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வந்து லிப்பான் ஆர்ட்டுக்கு மட்டும் இல்லை, வேறு எந்த கிராஃப்ட்டுக்கு வேணும்னாலும் டெக்கரேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐடியா எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சென்டரில் நான் மிரர் ஒட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என்கிட்ட இந்த மாதிரி எம்டி ஃபேஸ் பவுடர் கண்டெய்னரில் மிரர் இருந்துச்சு. அதை மட்டும் தனியாக எடுத்து அந்த சென்டரில் ஒட்டிக்க போகிறேன். நம்ம எல்லா ஒர்க்கும் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தான் மிரர் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அந்த கண்ணாடியை மட்டும் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதை சுற்றி ஒரு பெரிய சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். ட்ரேஸ் எடுக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன். ஒரு சின்ன பீஸ் பேப்பர் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் டிசைனுக்கு லோட்டஸ் தான் வரைய போகிறேன் அந்த சர்க்கிளை சுற்றி. ஸோ அந்த கேப்புக்கு தகுந்த மாதிரி அந்த லோட்டஸோட சைஸ் இருக்கணுன்றதுனால பேப்பர் அந்த கேப்பில் வச்சு இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கிறேன். இப்போது அந்த பேப்பரை திருப்பிட்டு பென்சிலை வச்சு இந்த மாதிரி ரப் பண்ணிவிடுங்க. இப்போது அந்த பேஸ் மேலே திருப்பி வச்சு அந்த லோட்டஸை வரைஞ்சிங்கன்னா பின்னாடி அந்த பென்சில் டஸ்ட் இருக்கும்ல, அது வந்து அப்படியே அந்த ட்ரேஸ் மார்க் விழுகும் மேலே வரைகிறப்போ. தெரியுதா இந்த லோட்டஸ்? ஸோ ஒரே மாதிரி அந்த பேட்டர்ன் வரணும். ஒரே சைஸில் எனக்கு இந்த ஃப்ளவர்ஸ் வேணுங்கிறதுனால இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். பின்னாடி பென்சிலை வச்சு தேய்ச்சிட்டு அதை வந்து பேஸ் மேலே வச்சு வரைஞ்சிங்கன்னா அந்த பென்சில் டஸ்ட் அந்த ட்ரேசிங் மார்க்கை கொடுக்கும். இந்த ஐடியா எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ பெயிண்டிங் ஒர்க் ஆரம்பிச்சிடலாம். நான் யூஸ் பண்ணுற கலர்ஸ் எல்லாமே அக்ரிலிக் கலர்ஸ் தான். இப்போ அந்த லோட்டஸை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிற ரீஜனுக்கு ஒரு கலர் கொடுத்துக்கிறேன். நான் டோட்டலாக 5 தடவை வரைஞ்சிருக்கேன் அந்த லோட்டஸை அந்த சர்க்கிளை சுற்றி. கலரிங் வந்து உங்கள் சாய்ஸ் தான். உங்களுக்கு எந்த கலர் காம்பினேஷன்ஸ் நல்லாயிருக்கும்னு தோணுதோ அந்த மாதிரி கலர் சூஸ் பண்ணி அடிச்சுக்கோங்க.
இப்போது அந்த லோட்டஸோட பெட்டல்ஸ்க்கு நான் ஒரு டார்க் பிங்க் கலர் அக்ரிலிக் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். மீதி இருக்க ரீஜியனுக்கு ஒரு கோல்டன் எல்லோ கலர் அப்ளை பண்ணிக்க போகிறேன். அந்த பேஸோட சைட்லேயும் பெயிண்ட் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நீட் ஃபினிஷிங் இருக்கும். அவ்வளோதான், பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சது. மட் ஒர்க்குக்கு நான் கோன் ப்ரிப்பேர் பண்ணி அதை தான் அந்த அவுட்லைனுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ வால் புட்டி பவுடர் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். எவ்வளோ வால் புட்டி எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு க்ளூ எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் வால் புட்டி பவுடர், 2 ஸ்பூன் க்ளூ மிக்ஸ் பண்ணிக்கிறேன், ஒயிட் க்ளூ. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அந்த பேஸ்ட்டோட கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா க்ரீம் மாதிரி இருக்கணும். அந்த பேஸ்ட் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் இந்த மாதிரி கோன் மாதிரி சுருட்டி செலோ டேப் வச்சு ஒட்டி எடுத்திருக்கேன். அதில் இந்த பேஸ்ட்டை ஊற்றிடுங்க. இந்த வால் புட்டி பவுடர் பெயிண்ட் இல்லை ஹார்ட்வேர் ஷாப்பில் போயிட்டு வால் புட்டி பவுடர் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 கிலோ 30 ரூபாய்க்கு தருவாங்க. இப்போ அந்த கோனை வெளியில் எடுத்துகிட்டு மேலே மடித்து செலோ டேப் வச்சு ஒட்டிடுங்க. அந்த பேஸ்ட் வெளியில் வராத அளவுக்கு நல்லா செலோ டேப் வச்சு ஒட்டிடணும். அவ்வளோதான், அந்த கோன் ரெடி ஆகிடுச்சு. அதோட டிப்பை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ளோ இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கணும். இப்போது நம்ம அந்த வரைஞ்சிருக்கிற அந்த லோட்டஸ், அதுக்கப்புறம் அந்த சர்க்கிள், அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கோன் வச்சு அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஏர் ட்ரை க்ளே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏர் ட்ரை க்ளே எடுத்துகிட்டு நல்லா தேய்ச்சிட்டு அந்த அவுட்லைன் மேலே இந்த மாதிரி சுற்றி சுற்றி ஒட்டிக்கலாம். க்ளேவை விட இந்த கோன் ஒர்க் தான் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்களுமே இந்த மாதிரி கோன் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மட் ஒர்க் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெளியிலையும் அந்த சர்க்கிளை சுற்றி ஒரு அவுட்லைன் போட்டுக்கிறேன். இது நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம மிரர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு நான் சூப்பர் க்ளூ தான் யூஸ் பண்ணுறேன். டியர் ட்ராப் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து அந்த லோட்டஸோட சென்டர் பார்ட்டில் ஒவ்வொரு பீஸ் இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணி ஒட்டலாம், ஆனால் காயறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ அந்த வெளியில் இருக்கிற சர்க்கிளில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த மிரர், அதாவது சிடியில் கட் பண்ணியிருந்தோம்ல, அதை வந்து இந்த மாதிரி தலைகீழ அந்த சர்க்கிளை சுற்றி இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக எப்படி லிப்பான் ஆர்ட் வீட்டிலே பண்ணுறதுன்னு தான் சொல்லி தந்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்களுமே இந்த ஆர்ட் ஒர்க் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இப்போ சென்டர்லேயும் அந்த மிரரை ஒட்டிட்டோன்னா லிப்பான் ஆர்ட் ரெடி ஆகிடும். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த மிரரை ஒட்டிடுங்க. உங்கள்கிட்ட இந்த மாதிரி மிரர் இல்லாட்டி சென்டர்லேயும் பெயிண்ட் பண்ணிவிட்டு அந்த சீடியிலே ஏதோ ஒரு ஷேப் கட் பண்ணி அதை சுற்றி ஒட்டி டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், லிப்பான் ஆர்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த கிராஃப்ட் ஒர்க் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாத்தோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from Anu. Bye-bye. Take care.